ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கான வீடியோ வந்துட்டு கர்ப்பிணி பெண்களோட பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. நாம் வீடியோக்குள்ளே வந்துடலாம். அதாவது ஒரு பொண்ணு, அதாவது எப்படின்னா, ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணிவிட்டு அவங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகும், வீட்டில் வந்து அந்த பொண்ணோட வீட்டில் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. உங்கள் சொந்த இஷ்டத்துக்கு தானே நீங்கள் போனீங்க, அதனால் நீங்கள் அப்படியே போயிருந்துமே, வீட்டுக்கு வாசலுக்கு வராதுன்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்படி இருக்க பெண்களுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு வாழக்கூடிய வீட்டில் போய் வாழ்ந்து அந்த பொண்ணு ஒரு குழந்தைய சுமந்துட்டுருப்பாங்க. அதை சுமந்துட்டுருக்கப்போ வந்துட்டு மற்ற பெண்களுக்கு, அதாவது நான் அதை எப்படி சொல்கிறதுனா, நார்மலாக வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி அந்த பொண்ணுக்கு வளைகாப்பெல்லாம் போடுறத பார்த்துட்டு அப்போ இந்த பொண்ணுக்கு என்ன வரும், ஆசை வரும், நம்மளுக்கும் இந்த மாதிரி வளைகாப்பு போடணுங்கிற ஒரு ஆசை வரும். அப்படி இருக்க பெண்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்துட்டு வருஷம் சமுதாய வளைகாப்பு விழான்னு நடத்துகிறாங்க. சரிங்களா? அவங்களுக்குன்னு இந்த மாதிரி ஒதுக்கப்பட்ட பெண்களுக்குன்னு இல்லை, அம்மா அப்பா இல்லாமல் இருக்காங்கள, அந்த மாதிரி பெண்களும் வந்துட்டு கர்ப்பமாக இருக்க பெண்கள்னாவே பொதுவாக எல்லாருக்கும் வளைகாப்பு, அது குழந்தைனாவே வளைகாப்பு நடத்தணுன்னு ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து வருஷத்தில் ஒரு டைம் சமுதாய வளைகாப்பு விழான்னு சொல்லி நடத்திக்கிட்டு வர்றாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி இருக்கப்ப கொஞ்சம் கோல்டு, அதனால தான் பேசக்கூட முடியாத சூழ்நிலை. அப்படி இருக்கிறப்ப உங்களோட ஆசையை வந்துட்டு இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து கர்ப்பிணி பெண்களோட ஆசையை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அந்தந்த ஏரியாவில் வந்துட்டு சமுதாய வளைகாப்பு விழான்னு நடத்துகிறாங்க. சரிங்களா? அதாவது எப்படின்னா, ஒரு தாய் வந்து தன்னோட பொண்ணுக்கு எந்த மாதிரி பல வகையான சாப்பாடு செஞ்சு அந்த பொண்ணுக்கு பல வகையான கலராக வளையலெல்லாம் போட்டு சந்தனம் வச்சு பொட்டு வச்சு மாலை போட்டு பூ வச்சு அலங்காரம் பண்ணி பார்க்குற மாதிரியே இப்போ தமிழ்நாடு அரசும் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு மனசு வருத்தப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து அந்தந்த ஏரியாவில் வந்துட்டு சமுதாய வளைகாப்பு விழான்னு நடத்திட்டு இருக்காங்க. அதனால் என்னோட வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஏரியாவில், அதாவது அந்தந்த ஏரியாவில் நர்ஸு இருப்பாங்க, அந்தந்த ஏரியாவில் அங்கன்வாடியில் டீச்சர் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி வளைகாப்பு விழா வச்சுருக்காங்க, வந்து நீங்கள் கலந்துக்கங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னாங்கன்னா, நான் சொல்கிற இந்த ஸ்டேஜில் இருக்க பெண்கள், கர்ப்பிணி பெண்கள்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சமுதாய வளைகாப்பு விழாவில் நீங்கள் எல்லோரும் போய் கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு அவங்க போடுறவங்கள உங்கள் அம்மா மாதிரியும் அக்கா மாதிரியும் தங்கச்சி மாதிரியும் மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த வளைகாப்பு விழாவில் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கணும். அந்த நடத்துகிறவங்களோட ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் யாரும் அம்மா அப்பா இல்லாதவங்க, அடுத்தது வீட்டில் வந்துட்டு சொந்த இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனவங்க, இந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் வச்சாங்கன்னா போய் இந்த மாதிரி ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக கலந்துக்கணும். சரிங்களா? எல்லா பெண்ணும் கர்ப்பிணி பெண்கள்னாவே ஃபஸ்ட்டு குழந்தைனாவே வளைகாப்பு விழா நடத்துவாங்க. அந்த ஒரு குறை வந்து நம்ம நாட்டில் வந்து யாருக்கும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக, அதுவும் நம்ம தமிழ் பெண்களுக்கு இந்த ஒரு மன கஷ்டம் இருக்கக்கூடாதுங்கிறத வந்துட்டு தமிழ்நாடு அரசு புரிஞ்சு இந்த சமுதாய வளைகாப்பு விழா வந்து நடத்துகிறாங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த சமுதாய வளைகாப்பு விழாவில் உங்களை வந்துட்டு உங்கள் ஏரியாவில் இருக்க நர்ஸு டீச்சர்ஸ்லாம் வந்து கூப்பிட்டாங்கன்னா இந்த மாதிரி வளைகாப்பு விழாவில் நீங்கள் எல்லோரும் போய் கலந்துக்கங்க. கலந்துக்கிட்டு இந்த வளைகாப்பு விழா வந்து ஒரு அம்மா எப்படி நம்ம ஒரு பிள்ளைக்கு பண்ணுவாங்களோ அந்த உணர்வை வந்து நீங்கள் போயிட்டு அந்த ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுற
தமிழ்நாடு அரசுக்கு ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் வந்து நடத்துகிறாங்க. இந்த விழாவில் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக கலந்துக்கிட்டு உங்களோட மன கஷ்டத்தை நீங்கள் நீக்கிக்கணும். சரிங்களா? யாரும் எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது. சரிங்களா? எனக்கு வளகாப்பு போட யாரும் இல்லையே அப்படின்னு எந்த காரணத்துக்காகவும் யாரும் வருத்தப்படக்கூடாது. உங்களுக்கு அம்மாவுக்கு அம்மாவா, அக்காவுக்கு அக்காவா வந்துட்டு தமிழ்நாடு அரசு ஒர்க்கர்ஸ் வந்து உங்களுக்கு உங்களோட ஆசையை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி வளைகாப்பு விழா நடத்துனாங்கன்னா ஃபஸ்ட் டைம் கர்ப்பமாக இருக்க பெண்கள் இருந்தீங்கன்னா இந்த வளைகாப்பு விழாவில் கண்டிப்பாக கலந்துக்கிட்டு ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒரு வளைகாப்பில் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தை நீங்களும் பெறணும்னு என்னோட ஆசை. அதனால் இதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அதை தான் இன்றைக்கி வந்துட்டு வீடியோவாக போடலான்னு நான் போட்டிருக்கேன். இப்போ எங்கள் ஏரியாவில் வந்துட்டு நாளைக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடத்துகிறாங்க. நாங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்கவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம், எல்லோரும் கலந்துக்கலான் இருக்காங்க. அதனால் என்னோடய வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஏரியாவில் நர்ஸு, டீச்சர்ஸ், அங்கன்வாடி டீச்சர்ஸ்லாம் கூப்பிட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வளைகாப்பு வந்து நடத்திக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். மீண்டும் அடுத்த ரீல்ஸில் நம்ம சந்திக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் கோல்டு, அதனால் பேச முடியாத சூழ்நிலையில் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இருந்தாலும் என்னோடய ஃபாலோவர்ஸு, என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா நீங்களும் பயன் பெறணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். என்னோடய வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். வீடியோக்கு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அடுத்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோஸ். தேங்க்யூ.